ஹலோ ஹால், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இது வந்து என்னென்னா, சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இந்த சேனலில் வந்து சோஷியல் இஷ்யூஸ் எது ரொம்ப பெருசாக இருந்து அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான க்ளோஸர் கிடைக்கலையோ, இல்லை ப்ராப்பரான அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கலையோ, அதை வந்து நம்ம இந்த சேனலில் பேச போகிறதுக்கான இந்த சேனல் தான் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தமாக பேச போகிறேன். ஸோ வெல்கம் டு வாய்ஸ் அவுட் ஆஃப் கிஷோர். ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற, நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு வந்து நம்ம வந்து ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு இஷ்யூஸ் எடுத்து பேசி அது நம்ம சைட்லேருந்து ஒரு 4 பேருக்கு வந்து கன்வே பண்ணுறது தான் இந்த சேனலோட ஃபஸ்ட்டு பர்பஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு ஒரு இஷ்யூ. இப்போ கடந்த ஒரு 3-4 நாளாக இந்த சென்னை சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ப்ரொட்டஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. ஏன்னா வந்து எந்த ஒரு பாப்புலர் யூடியூப் சேனலோ இல்லை எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல்ஸோ வந்து இதை வந்து எடுத்து பேசலை. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் சைடில் வர சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படின்றனால பேசாமல் இருக்காங்க. ஸோ இது இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கும் போது வந்து நம்ம இப்பயும் இதை பற்றி பேசலை அப்படின்னா வந்து நம்மளோட இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு நியாயம்ன்றது ஒன்று இருக்குல்ல. நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இது இருக்குல்ல, அது வந்து இது இப்பயும் நம்ம பேசலை அப்படின்னா வந்து இது வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த இஷ்யூ அப்படி என்னென்னா வந்து, இப்போது காலையில் 5 மணி 6 மணிக்கு நம்ம எழுந்திக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம 10 மணி 11 மணிக்கு எழுந்திக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கிட்ட வந்து சென்னையில் முக்கியமாக வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, குப்பைகள் அள்ளுறவங்க, அவங்க ஒரு 3 நாளாக வந்து ஒரு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வந்து, இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, அவங்களோட வேலை இருக்குல்ல, இந்நாள் வரைக்கும் அது வந்து அரசு பணியாக இருந்தது, அதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தது. இப்போ ஆனால் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது அப்படியே ஒரு ப்ரைவேட்டோட கார்ப்பரேட் எடுத்துகிட்டு போயிட்டு அதை விற்று வந்து அது ஃபுல்லாகவே வந்து ப்ரைவேட் கண்ட்ரோலாக மாற்றுறேன் அப்படின்றாங்க. இதை இந்த தூய்மை பணியாளருக்கு ஒத்துக்கலை. இதுக்கு இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக தான் இன்றைக்கி காலையில் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கூட்டமாக இருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து போலீஸ், அதாவது காவல்துறை இருக்காங்களே, அவங்க வந்து அடித்து இழுத்துட்டு போகிறாங்க தரன்னு. அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதோட பின்னோக்கம் வந்து அவங்களுக்கான அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து இதை இழுத்துட்டு போகிற இந்த கவர்மெண்ட் இவ்வளோ நம்ம பொதுமக்களையும் இதுவையும் வந்து இவ்வளோ பண்ணுற இந்த கவர்மெண்ட் ஏன் இதை பண்ணணும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 வயசு ஒரு அம்மா, நம்ம 45 வயசுனால் நம்மளுக்கு அம்மா மாதிரி தானே. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா வந்து, இந்த இஷ்யூக்கு எனக்கு 45 வயசு ஆகுது, நான் வந்து இவ்வளோ நாளாக இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். இப்போது இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்த வேலையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ப்ரைவேட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கான்ட்ராக்ட் பேஸ்டு போகும். அவங்க வந்து என் வேலையை வந்து பெர்மனெண்ட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த வேலை போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து கம்மி ஏஜுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த கான்ட்ராக்ட் மாறிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கும் இதுக்கோ வந்து எந்த வித சம்மந்தமே கிடையாமல் போயிடும். ஸோ அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து என்னோடய சேலரி வந்து பாதிக்கு பாதியாக மாறிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. அஃப்கோர்ஸ் ஆமாம், கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டாக மாறிச்சுன்னா அவன் போடுற டீல் தான். ஸோ அது மாறிடும். எனக்கு ஒரு பிஎஃப் இருக்காது, கவர்மெண்ட் சைட்லேருந்து வர பிஎஃப் இருக்காது, பெய்ட் லீவ் இருக்காது. அவங்களும் மனுஷங்க தானே. கூலி படத்துக்கு போகிறீங்களே, கூலியை பற்றி பேசுகிறாங்களே, ஜஸ்ட் ஓகே, என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் ஓகே, சினிமா எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இங்கே நிஜ வாழ்க்கையில் கூலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. டெய்லி அவங்களுக்கு ஒரு பேக்கப் பிளானே இல்லாத இருக்கவங்களுக்கு இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கும்போது, இங்கே அடுத்த கேஸ் எதை பற்றி போகுதுன்னா, கூலி கலெக்ஷன் எவ்வளோ அடிக்குது, கூலி இதை பற்றி ஏதோ போடுது அப்படின்றத பற்றி பேச போகிறப்ப, இப்போது நேற்று கோர்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து, இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு பர்மிஷன் வாங்கலை கவர்மெண்ட் கிட்டேருந்து. எத்தனை கேஸு கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி கேஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் கேட்டால் அவங்க வந்து கொடுத்துருவாங்களா? ஸோ கோர்ட் வந்து பெர்மிஷன் வாங்கலை, அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து இதில் என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா, நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே கோர்ட் லீவு, அடுத்து சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவ். ஸோ இந்த 3 நாளில் எது நடந்தாலுமே, இதை பற்றி எது பேசி எதான ஜட்ஜ்மெண்ட் வரனாலுமே மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ஒரு ப்ரீ பிளான்டு இஷ்யூவாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ என்ன புரியல அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வந்து ஏன் இப்படி பண்ணணும்? ரைட்டா? அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, எங்களோட நியாயத்தை கேட்குறாங்க. நீங்கள் ஏன் ப்ரைவேட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க? ப்ரைவேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, எஃபிஷியன்சி ஓகே தான், அவங்களுக்கு வந்து பட்ஜெட் குறையுது அப்படின்றக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ இதே டவுட் நான் கேட்குறேன், உங்களோட கட்சியில் இருக்க ஒரு ஆள்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா இதை இப்படி ஆக விடுவாங்களா? அவங்க ஒத்துப்பாங்களா? எவ்வளோ கோடியாக சம்பாதிச்சாலுமே அவங்களுக்கு ₹1 அவங்களோட இதில் இருந்து குறைஞ்சாலுமே யாருன்னா ஒருத்தராச்சும் ஒத்துப்பாங்களா? இதுதான் கேள்வி.
எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு ஆப்ரேட் ஊழியர்ஸ்க்கு கொடுக்குற அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கூட ஒரு நம்ம சென்னை இப்போது சென்னையில் வந்து நான் வாழ்கிறேன், நான் சென்னையில் இருக்கேன் பெருமையாக பேசிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க ஊர்லேருந்து வந்துட்டு கூட. ஆனால் வந்து அந்த சென்னை இவ்வளோ பேர் இருக்கும்போது, இவ்வளோ பொல்யூஷனாக இருக்கும்போது, நம்ம வெளியில் போகும்போதுமே பார்க்கலாம். நான்லாம் எங்கன்னா பார்க்குக்கு போனேன் அப்படின்னா, அங்கே உட்காந்துருக்கேன் மேட்ச் முடிச்சுட்டு அப்படின்னா, அங்கே நான் உட்காந்துருக்கும்போது அவங்க தம்பி எழுந்திருப்பா கொஞ்சம் க்ளீன் பண்ணணுன்னுவான். ஏன்னா அந்த டஸ்ட்டு மாஸ்க் கூட பாடாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அவங்களுக்கு நீ அவங்க சேலரியில் கை வைக்கிற, அவங்க வேலையில் கை வைக்கிறேன்னா இது பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு நம்ம வாய்ஸ் அவுட் கொடுக்கணும். இதுதான் இந்த இஷ்யூ. இந்த இஷ்யூக்கு கவர்மெண்ட் ப்ராப்பராக ஒரு பதிலை தரணும். அவங்களோட வேலையை வந்து நிரந்தரமாக ஆக்கணும். இது ப்ரைவேட்டைஸ்டாக மாறக்கூடாது. இதுக்கு எவ்வளோ அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் இதுக்கு ஆஸ் எ சிட்டிசன் நம்ம வந்து ஆஸ் எ பொதுமக்களாக நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இஷ்யூவை வந்து ஒரு 4 பேருக்கு எடுத்துகிட்டு போங்க. இதுதான் வேண்டுகோள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து சென்சிட்டிவான இஷ்யூஸை வந்து இருந்தாலும் நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நம்ம பேசி ஒரு 4 பேர் தெரிவிக்கலாம். ஏன்னா இது யாருமே பேச மாட்டாங்க, பாப்புலராக இருக்கவங்க. ஏன்னா அவங்க பேசினா இது வந்து கவர்மெண்ட் சைடு இதுவாக இருக்கும். நம்மளை மாதிரி இந்த மாதிரி ஒரு 100 பேர் 150 பேருக்கு தெரிய வைக்கிறவங்க வந்து பேசலாம். ஏன்னா எனக்கு வந்து எதுவும் ஆக போகிறது இல்லை இதை பேசுகிறதுனால. ஸோ தேங்க்யூ ஆல். நன்றி.